ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பழம் வச்சு சூப்பரான ஹல்வா எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி வாழைப்பழம் ஹல்வாவில் நம்ம வெள்ளை சர்க்கரை எதுவும் சேர்க்காமல் செய்ய போகிறோம். அதனால் குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாழைப்பழம் ஹல்வா செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா கனிஞ்ச பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பொதுவாகவே கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா அவ்வளோவா நம்ம சாப்பிட விரும்ப மாட்டோம். ஸோ அதை இனி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ஹல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது கட் பண்ண வாழைப்பழம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரத்தில் எடுத்து வச்சிருங்க. வாழைப்பழம் ஹல்வா செய்கிறதுக்கு வெள்ளை சர்க்கரை நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போகிறதில்ல. அதுக்கு பதிலாக வெல்லம் வச்சு செய்ய போகிறோம். 1/2 கிலோ வாழைப்பழத்துக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடுங்க. கம்பி பதம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இப்போது வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இது ஓரத்தில் எடுத்து வச்சிருங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அரைச்ச வாழைப்பழம் அதில் சேர்த்துருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிண்டுங்க. வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகி வரும். அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வாழைப்பழம் நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நான் காய்ச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். நல்ல சுத்தமான வெல்லமாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் சேர்த்துருங்க. தூசு மண் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. வெல்லம் சேர்த்து நல்லா கெட்டியா கிண்டி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. டோட்டலா 1/4 கப் நெய் தேவைப்படும். ஒரேடியா 1/4 கப் நெய் அப்படியே நீங்க சேர்த்துறாதீங்க. ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனா சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடி சேர்த்த 1 டேபிள் ஸ்பூன் நெய் பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்துருச்சு. இப்போ திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனா நெய் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வெளியே ரொம்ப தெரிக்கும். அதனால இடையில மூடி போட்டு மூடிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பழம்லாம் நல்லா வெந்து நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. நல்ல ஸ்மூத்தான ஒரு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நெய்யில் முந்திரி பருப்பு ஏலக்காய்லாம் வறுத்துட்டு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திரும்ப நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் டேஸ்டான வாழைப்பழம் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் அப்படியே சூடாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியான வாழைப்பழ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா சூடாகவும் சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா கடைகளெல்லாம் கிடைக்கிற மாதிரி பீஸாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கெட்டியாக கிண்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கெட்டியாக கிண்டிடணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் பட்டர் பெப்பர் சேர்த்து கெட்டியாக கிண்ட வாழைப்பழம் ஹல்வா அதில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா சமமாக ஸ்ப்ரெட் பண்ணி செட் ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பீஸ் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான வாழைப்பழ ஹல்வா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.